அனைவருக்கும் வணக்கம். காஞ்சியஸ்டன் கிருஷ்ணகிரி. நம்ம நிறைய டிஎன்பிசிக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். அது பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். பிஎம்ஐ வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒரு கொஸ்டினோட கேட்டிருக்காங்க. பட் சயின்ஸ்னு நினைக்கிறது மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். ஒரு வாட்டி ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்து அதாவது பிஎம்ஐ 18.5க்கும் 24.9க்கும் இடையில் இருந்தால் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. உடல் மெலிவு, நார்மல் வெயிட்டு, ஓவர் வெயிட்டு இதுமாரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம கணக்காக பார்ப்போம். இன்னொரு விஷயம், இது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ. ஏன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஹைட் இதை வந்து வெயிட் எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு நோய் வாய்ப்படாது, டாக்டரை பார்க்க தேவையில்லை, நம்மளே நம்ம உடம்பை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிட்டு அதிகமாக போக போக தான் உங்களுக்கு வியாதிகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு கொழுப்புகளில் சேர்ந்தால் தான் வெயிட் அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து பாடத்துக்கும் சம்மந்தப்பட்டது, எல்லோரும் தெரிஞ்ச வேண்டிய வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. பிஎம்ஐ வெயிட்டை வந்து கிலோவில் எடுத்துக்கணும். எடையை வந்து கிலோகிராம் எடுத்துக்குமா. ஹைட்டு மீட்டர் ஸ்கொயரில் மாற்றிக்கணும். ஹைட்னா உயரத்தை மீட்டரில் மாற்றி ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஒரு உதாரணம் கவனிங்க. என்னுடைய உயரம் யாரோ நம்மளுக்கு ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 120 சென்டிமீட்டர் இருக்குது. அவருடைய எடை பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ இருக்குது. அவருக்கு இந்த வெயிட்டு அதிகமாக கம்மியாக நார்மல்னு பார்க்க போகிறோம். இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட்டு இருக்கலாமா? வெயிட்டை வந்து பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம் 80 கிலோ. ஆனால் ஹைட்டை வந்து மீட்டராக மாற்றணும். ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது. அப்போ 160 100 அடித்தோம்னா 160/100. ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? 16/10 1.6 வருது. மீட்டராக மாற்றியாச்சு. இதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம துணி எடுக்கிறோம், ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்ரு அளப்பாங்கன்னா 100 சென்டிமீட்டர். ஓகே, அந்த 1.6 ஸ்கொயர் பண்ணணும். 80 நம்மளுக்கு வந்து ஸ்கொயரில் கஷ்டமாக இருந்தால் நம்ம கால்குலேட்டரை பயன்படுத்திக்கலாம். செல்லிங் கால்குலேட்டர் இருக்குது. ஸ்கொயர்னால் 2 படி பெருக்கணும். 1.6 × 1.6 80/16 தெரியும் உங்களுக்கு, 256 வரும். இங்கே 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணால் 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, இங்கே ஒன்று பார்த்தா 2.56 நீங்கள் செல்லோட போட்டுக்கலாம். இதை வந்து வகுத்து போடலாமா? நம்ம அடுத்த ஸ்டெப் அடுத்து பார்ப்போம். 80/2.56 நான் மேனுவலாக போடுறேன். நீங்கள் செல்லில் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு 80 வகுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணால் 100ல் பெருக்கணும்னா 2 பக்கமும் புள்ளி போயிடும். இது ஒரு 8000 ஆகிடும். இது 2 டிஜிட்டுக்கு 2 0 சேர்ந்து புள்ளி எடுத்து விட்ரும். 1 0னா இங்கே புள்ளி, ஒரு 2 0னா புள்ளி போயிடும். அடிக்க போகிறோம். நீங்கள் 2ஆல் அடிக்கலாம், அப்படியே அடித்து போடலாம். நான் 8ஆல் அடிக்கவா? 3 24 2 16. இங்கே ஓரட்டு ஒரு 1000 வருது. திருப்பி 8ஆல் அடித்தோம்னா 4 32 ஓரட்டு 8 2 20 2 16 4 40 8 40 ஓரட்டு 8 2 20 2 16 4 40 8 40 125/4 124 அடிச்சு பார்ப்போமா? 3 4 12 மீதி 0 5 இறக்குவோம். 1 4 மீத 1 புள்ளி 0 2 8 2 20 5 20. நம்மளுக்கு பிஎம்ஐ எவ்வளோ வருதுன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் 31.2 வருது. 2.5 வருதா? இது நார்மலாக பார்க்க போகிறோம். பிஎம்ஐ 18 கீழே இருந்தால் அண்டர் வெயிட்டு கம்மின்னு அர்த்தம். கொஞ்சம் எடை ஏற்றிக்கலாம். அதாவது 18.5லேருந்து 24.9 வரைக்கும் இருந்தால் நார்மல் வெயிட்டு, உங்களுக்கு சரியான எடை இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். 25லேருந்து 29.9 வரைக்கும் ஓவர் வெயிட்டு, கொஞ்சம் குண்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். 30லேருந்து 40க்கு மேலே போனால் ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்காங்க,
கொஞ்சம் டாக்டரை பார்க்கணும். எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். டேஞ்சர் சோன்னு சொல்கிறாங்க. 30 40 40க்கு மேலே போனால் உடம்பை கவனிச்சிக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். பிஎம்ஐ 31.25 வருதா, 25 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க. ரொம்ப உடல் பருமனாக இருக்குது. டாக்டரை பார்க்கணும். எடையை குறைச்சிக்கணும். ஓகேவா? ரைட்டு. நம்ம இப்படி தான் போகணும் அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம கால்குலேட் எல்லாமே ஒரு தோராயமாக ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் பாருங்கள். உங்களுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரம் உதாரணமாக ஒரு 166 சென்டிமீட்டர் வச்சுருக்கீங்க இருக்குது. அந்த 166ல் 100 கழிச்சிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் 66. அந்த 66லேருந்து 3 கழிச்சிங்க ஒரு ரேஞ்சு, 3 கூட்டிங்க 69. அந்த ஹைட்டை எடுத்துங்க, டேபிள் அளந்துக்கலாம். 120 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன். 100 கழிச்சிங்க ஒரு ரேஞ்சு 100, அது 1 மீட்ரு, மிச்சம் 66 வருமா? அந்த 66லேருந்து 3 கழிச்சிங்க 63, ஒரு 3 கூட்டிங்க 69. உங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா எடை இந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இது ஃபார்முலா இல்லாமல் போடுறது. மேலே உள்ளதெல்லாம் ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். அப்படியே வெயிட் எடுத்துங்க. அப்படியே 80 கிலோ. ஹைட்டை வந்து 100ல் வகுத்துங்க. 120 100ல் அடித்தோம்னா 1.6 வருது. அதை 10 0 அடிபட்டுரும். 16 10 1.6. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 2 அடி பெருக்கணும். 16 256 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணிங்க. இங்கே 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணுறதுனால 1 டிஜிட் பாயிண்ட்னா 10ல் பெருக்கணும், 2 டிஜிட்னா 100ல் பெருக்கணும். கீழே ஒன்று மேலே 100ல் பெருக்குன்னா 80 100 8000. இதை பெருக்கும்போது 2.56 100ல் பெருக்கும்போது 256 2 சைபர் போடுமா? இந்த புள்ளி அடிபட்டுரும், முழு நம்பராகிடும். இதை வகுத்து போட்டிருக்கேன், நீங்கள் கால்குலேட்டரில் வகுத்துக்கலாம். இந்த நம்பரை வச்சு நீங்கள் மேலோட டேபிளில் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நீங்கள் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கா இல்லை குறைக்கணுமான்னு பார்த்துக்கலாம். சிம்பிளாக பார்த்தோம்னா இது போல் 100 கழிச்சிக்கிட்டு வர்ற நம்பரோட 3 கழிச்சிங்க 3 கூட்டிங்க. இதுக்குள்ளே இடம் இருந்தால் நார்மல். ஓகே, தேங்க்யூ.